ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர். சரியா? ஸோ பிளெண்டர் பற்றி நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஸோ பார்ட் ஒன். சரிங்களா? சரி, வாட் இஸ் பிளெண்டர்? ஸோ பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம். அண்ட் ரொம்பவே ஈஸியாக இல்லாத ஒரு சாஃப்ட்வேர். சரியா? சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைரக்டா பிளெண்டருக்கு வரவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பா தெரியும். இதுக்கு முன்னாடி மேக்ஸ், மாயா, எஸ்பெஷலி மாயா எல்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்காக மாயா மாரி தான் பிளெண்டர் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. டோட்டலி டிஃபரெண்ட். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 3ds மேக்ஸ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கேளுங்க. ஓகேவா? ஒரு இன்ட்ரோ வீடியோ சாஃப்ட்வேர்ல இன்டர்ஃபேஸ பத்தி நான் என்ன சொல்லி தரேன்னா சொல்லி தரலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ds மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 6 GB அந்த மாதிரி வரும். அதோட ஃபைல் சைஸ் ஐ திங்க் சாஃப்ட்வேர் ஃபைல் சைஸ் அண்ட் இட்ஸ் நாட் ஆல்சோ ஃப்ரீ. 3ds மேக்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. நாம வந்து 3D வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கெட்சப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. அது கரெக்டான கிராக் போட்டால் தான் அதோட லைசன்ஸே கிடைக்கும். அது வேற. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 GB அந்த லெவலில் வரும் அதோட ஃபைல் சைஸ். அதுவும் ஃப்ரீ கிடையாது. பிளெண்டரை பொறுத்தவரையும் அது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீ. அது யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபைல் சைஸ கேட்டீங்கன்னா இங்க ஆச்சரியமா இருக்கும். வெறும் 300 MB தான் இருக்கு. சரியா? ஸோ லேட்டஸ்ட்டா இறங்குன வெர்ஷன் தான் 3.6. இப்போ வந்து 3ds மேக்ஸ் வந்து 2023 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 24, 25, 24 வரை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 2024 வரை ரிலீஸ் ஆயிடுச்சு. மாயா 24 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2024 தான். ஆனா பிளெண்டருக்கு இந்த மாதிரி வராது. வெர்ஷன் விட்டுருப்பாங்க. அந்தந்த இது புரிஞ்சா? ஸோ அதில லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 3.6. சரிங்களா? ஸோ இந்த வெர்ஷன்ல தான் நான் வந்து உங்கள என்ன பண்ண போறேன்னா, டீச் பண்ண போறேன். இது ரெகுலரா இந்த வீடியோ வருமான்னு கேட்டா, ஐ டோன்ட் நோ. சரியா? இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். அதனால தான் எடுக்கிறேன். சரியா? ஆஃப்டர்நூன் வந்து என்னோட பேட்ச் லீவ். பசங்க லீவ் போட்டானுங்க. ஸோ அதனால எடுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாரி டைம் கிடைக்கும்போது நான் டெஃபினெட்லி நான் போடுவேன். சரிங்களா? சரி. பிளெண்டர்னா என்ன? அதுல என்னென்ன பண்ணலாம்? இப்போ ஆட்டோகார்ட்னு ஒண்ணு இருக்குது. அதுல என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா ஒரு பிளான் போட முடியும். அவ்வளோதான். அதுல வந்து ஒரு 3Dயா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி, ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு அவுட்புட்ட நம்மளால எடுக்க முடியும். 3ds மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு மாடலிங் பண்ண முடியும். என்ன மாடலிங் வேணாலும் பண்ணலாம் 3ds மேக்ஸ்ல. ஒரு அனிமேஷன், ஒரு வாக் த்ரூ, கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ், ஸோ அந்த மாரிலாம் பண்ணலாம். அதுவும் நம்ம சேனல்ல மேபி இருக்கலாம். போட்டிருப்பேனான்னு தெரியல, மறந்து போச்சு. இருந்தா இருக்கலாம், போய் பாருங்க. சரியா? ஓகே. பிளெண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிளெண்டர்ல மாடலிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது சாரி. ஸோ மாடலிங் பண்ணலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்கிங் பண்ணலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன். சரி, அனிமேஷன்ங்கிறது வால் த்ரூன்னு நெனச்சிடாதீங்க. மாடலிங் பண்றோம். அதுல போன் குடுக்குறோம். போன அனிமேட் பண்ண வைக்கிறோம். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? தென் சிமுலேஷன். அடுத்தது ரெண்டரிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? காம்போசிட்டும் பண்ணலாம். காம்போசிட்டிங்கும் பண்ணலாம். மோஷன் ட்ராக்கிங் ஆல்சோ பாசிபிள் ஹியர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கிரியேஷன்ஸும் இருக்குது. கேம் கிரியேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை கூட எடிட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பிளெண்டரில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எதை படிக்க விரும்புகிறீங்க? மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னா அதை மட்டும் படிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் மாடலிங். அடுத்து ரிக்கிங். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன், சிமுலேஷன்,
டெக்ஸ்சரிங்கும் உண்டு. சரியா? அடுத்தது ரெண்டரிங். இவ்வளோ விஷயம் தான் பண்ணணும். காம்போசிட்டிங் இதுலயும் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கு. காம்போசிட் பண்றதுக்கெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட், மோஷன் ட்ராக்கிங்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்லயே பண்ணலாம். சரியா? வீடியோ எடிட்டிங் என்ன பண்ணலாம்? இத நீங்க ப்ரீமியர் ப்ரோல கூட ட்ரை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்கமெண்ட் மாடலிங், ரிக்கிங், அனிமேஷன், சிமுலேஷன், டெக்ஸ்சரிங், ரெண்டரிங். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவும் படிக்கணும். பிகினர் ஸ்டேஜ்ல இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் பிளெண்டரோட பிகினர் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்ல எனக்கு டைம் கிடைக்கும்போது டெஃபினெட்லி போடுவேன். சரியா? கொஞ்சம் கூட டைம் இல்ல எனக்கு. ஹெவி ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்னால போதுமான டைம் இல்லாத காரணத்தினால போடல. மாயாவும் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணி அடுத்த வீடியோ போடுங்க, அடுத்த வீடியோ போடுங்கன்றாங்க. சந்தோஷமா தான் எனக்கு இது கேட்கும்போது. பட் கொஞ்சம் டைம் வேணும். டெஃபினெட்லி ஐ வில் மேக் எ வீடியோ ஃபார் யூ. ஓகே? ஃபைன். சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிளெண்டர ஓப்பன் பண்றோம். சரிங்களா? ஸோ பிளெண்டர் எங்க இருக்கு? இங்க பார்த்தீங்களா இருக்கு. இதுதான் பிளெண்டர்ன்னு சொல்லுவோம். இங்க பார்த்தீங்களா? இந்த ஆட்டோடெஸ்க்கு, ஆட்டோகேட் இருக்கு, 3ds Max, மாயா. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. ஒரு ஃபேமிலினா என்ன? ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆளோட ஃபேமிலி இது. சரியா? பட் பிளெண்டர்ங்கிறது வேற. சரியா? ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதிலயே பாருங்க. ஜெனரல் அப்படின்னு இருக்கு. இங்க பார்த்தீங்களா? நியூ அப்படின்னு இருக்கு. அதுல ஜெனரல் அப்படின்னு இருக்கு. 2D அனிமேஷன். ஸோ நான் அனிமேஷன் இதுல டைப் பண்ணல. அதுல 3Dயும் பண்ணலாம், 2Dயும் பண்ணலாம். சரிங்களா? ஸ்கல்ப்டிங். ஐயய்யோ! மறந்து போச்சு இத டைப் பண்றதுக்கு. சரியா? ஸ்கல்ப்டிங் அப்படின்னா என்ன? ஸ்கல்ப்டிங்னா தெரியும்ல. ஒரு ஒரு கேரக்டர வந்து நம்ம வந்து ஸ்கல்ப்ட் பண்றது. சரியா? ஸோ அதுவும் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு நாள் எடுக்குறேன். அடுத்து விஎஃப்எக்ஸும் பண்ணலாம். மீன்ஸ் மோஷன் கிராபிக்ஸ் லைக் தட். ஓகே? வீடியோ எடிட்டிங். சரிங்களா? ஸோ இதில நீங்க எந்த கேட்டகரியோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போதும் இது டெஃபினட்டா வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நார்மலா நம்ம போறது ஜெனரல். சரியா? ஜெனரலுக்கு நீங்க இத கிளிக் பண்ணாலும் சரி, இந்த பார்த்தீங்களா இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த இன்டர்ஃபேஸ்ல கிளிக் பண்ணாலும் சரிதான். ஓகேங்களா? ஸோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம்? கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்களா? இது இவ்வளோ வந்து கேன்வாஸ். ஐ திங்க் பிளெண்டர் கேன்வாஸ் இவ்வளோ. இது பார்த்தீங்களா? நான் ட்ரா பண்றேன் பாருங்க. இது பார்த்தீங்களா? இதெல்லாம் கேன்வாஸ். ஓகே. டிஃபால்ட்டாவே இதுல என்னென்ன இருக்கும் ஆக்சுவலி? ஒரு கேமரா இருக்கும். இது பார்த்தீங்களா? இது ஒரு கேமரா. ஒரு லைட் இருக்கும். ஒரு கியூப் ஒண்ணு இருக்கும். இந்த 3மே இங்க இருக்கும். இதுக்கு பேரு அவுட்லைனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்களா? ஒரு ஒரு காலம் இருக்கு பாருங்க. இத பார்த்தீங்களா? சீன் கலெக்ஷன், கலெக்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து அவுட்லைனர்ன்னு சொல்லுவோம். நீங்க கிரியேட் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இங்க வந்துகிட்டே இருக்கும். வரிசையா வரும். சரியா? ஸோ கேமராவோட பாராமீட்டர் இங்க இருக்கு. கியூபோட பாராமீட்டர்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? அதே மாரி லைட்டு. ஸோ இதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவுட்லைனர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 3ds Maxல வந்து பார்த்தீங்கன்னா, ம் கேமரா தனியா வைக்கணும், லைட்டு தனியா வைக்கணும். அப்படி நெறைய இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. சரியா? ஸோ நம்பர் 0வ பிரஸ் பண்ணீங்கன்னா, கேமரா வியூக்கு போயிரும். புரிஞ்சுச்சா? நம்பர் 0வ பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, கேமரா வியூ. 3ds Maxல C-ய பிரஸ் பண்ணணும். சரிங்களா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0 பிரஸ் பண்ணீங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ் வந்துரும். சரியா? கேமரா பெர்ஸ்பெக்டிவ் வேற, நார்மல் பெர்ஸ்பெக்டிவ் வேற. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் உள்ளாடி அப்படி என்னதான் இருக்குங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பிளெண்டர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. பக்கத்துல அதோட லோகோ இருக்கு. இதுல ஒரு லோகோ குடுத்துருக்கானுங்க. இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல், எடிட், ரெண்டர், விண்டோ, ஹெல்ப் இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ். சரியா? இதெல்லாம் மெனூஸ்ன்னு சொல்லுவோம். கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ டூல் பார்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நான் டி, டி பிரஸ் பண்றேன். அது ஐ மீன் ஓடி. ஸோ இந்த டீய பிரஸ் பண்ணிட்டோம்னு வைங்க பார்த்தீங்களா? ஸோ அது வரும், போகும், வரும், போகும். சரியா? இதுக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நேவிகேஷன் சொல்லும். சரியா? இதோட ஷார்ட்கட் என். ஸோ ஒரு எண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த எம்என்னு சொல்லுவோமே அந்த எண். சரியா? அந்த எண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும், போகும், வரும், போகும். சரி. இத ஆல்ரெடி சொன்னேன்.
அவுட்லைனர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு பேர். சரியா? இது பேர் என்னது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸோட எட்ஜில் நீங்கள் வந்து மவுஸ் க்ரஷரை கொண்டு போகும்போது ஒரு டூ சைடு ஆரோ அப் அண்ட் டவுன் ஆரோ வந்து கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த அவுட்லைனர் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இதை பார்த்தீங்களா இருக்கு, இதுக்கு பக்கத்தில் அப்படியே கொண்டு வரும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். இதை பார்த்தீங்களா? நம்ம க்ரஷர் வந்து இங்கே வைக்கும்போது டூ சைடு ஆரோ இருக்கு. பட் நான் இதோட எட்ஜில் வைக்கணும். இதை பாருங்களேன், இந்த எட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆரோவாக இருக்கும். அந்த ஆரோவை பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஆரோ பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது அப் சைடு ஆரோ வரும். அதை அப்படியே தூக்கி மேலே தூக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. திரும்ப எனக்கு அது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற அதே மாதிரி கிளிக் பண்ணி அப்படியே கீழே இழுங்க. கீழே இழுத்தீங்கன்னா வரும். பார்த்தீங்களா? பட் இப்போ பாருங்க, மேலே இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கீழே இருக்கிறதும் எனக்கு இங்கே பாருங்க சேம் அதே தான். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மோஷன் பார்த்து விசிபிலிட்டி தான் இங்கேயும் இருக்கும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த பார்த்தீங்களா ஒரு குட்டியாக ஒரு டவுனராக இருக்கு. அந்த டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு காம்போசிட்டர் வேணுமா? இப்போ 3D விபோர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த விபோர்ட் இங்கே வரும். பார்த்தீங்களா? இது 3ds மேக்ஸில் இருக்குது. ஃப்ளோட்டிங் விபோர்ட்னு சொல்லும். சரியா? ஸோ அது இதே விபோர்ட் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பட் அவுட்லைனர் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. நான்லாம் அதான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கும் தேவைன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்லி தரும்போது இன்கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் இருக்கும். சரி, ஆப்ஜெக்டோட மோடு. இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுன்னு தான் இங்கே இருக்கும். பட் வென் ஐ கிளிக் ஆன் இட் ஜஸ்ட் எடிட் மோடு கொண்டு போனால் எடிட் மோடு போகலாம். ஸோ எடிட் மோடு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு, இன்செக்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லூப் கட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் மோடு. ஸோ இந்த மாதிரி ஸ்கல்ப்டிங் மோடில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வெர்டெக்ஸ் பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. போக போக அதை பார்க்கலாம். சரியா? பட் பேசிக்காக ஆப்ஜெக்ட் மோடில் தான் இருக்கணும். இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஐ மீன் ஆர்பிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மிடில் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க, நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா இது வந்து ஆர்பிட்னு சொல்லும். சரியா? 3ds மேக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணுவோம். மாயால ஆல்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ணோம். சரிங்களா? ஸோ ஆல்ட்டு லெஃப்ட் கிளிக். ஸோ அதே மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து போதும். சரியா? இதை பேன் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. இது வந்து பேன் டூல். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேன் பண்ணிக்கலாம். புரியுங்க சார். ஜூம் இன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் வீலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரோல் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் இது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோட ப்ளூமு, மோஷன் பிளர், என்ன மோஷன் பிளர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபயர், வெரி 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 இம்பார்ட்டன்ட் மாடிஃபயர்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? பார்த்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 3ds மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சரியா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரே மாடிஃபயர் இருக்குது, பெவல் மாடிஃபயர் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடிஃபயர் இருக்குது, லேட்டைஸ் இருக்குது, வேற அதில் கிளாத் மாடிஃபயர் இருக்குது, பிராப்ஸ் இருக்குது, வேற யூவி பிராப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடிஃபயர்ஸு 3ds மேக்ஸில் உள்ளதையும் கொடுத்துருக்குறாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இது. சரிங்களா? ஸோ அதை எதுவும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதுங்க இதுக்குன்ட்டு. 3ds மேக்ஸ் படித்தா எதுவும் படிச்சிடலாம்லாம் நினைக்காதுங்க. பட் அக்கார்டிங் டு இந்த எடிட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது தான் மேக்ஸிமம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஆட் கியூப் இருக்குது, எக்ஸ்ட்ரூடு. ஸோ எக்ஸ்ட்ரூடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரூட் மாதிரி தான் இருக்கும். இன்செக்ட் ஃபேஸஸ், பெவல், கனெக்ட், லூப் கட்டுங்கிறது கனெக்ட். சரி, அதுலேயே வந்து லூப் இருக்குது. 3ds மேக்ஸுக்கும் லூப் உண்டு, ஸ்விஃப்ட் லூப். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத், ரிலாக்ஸிங் சொல்லுவோம் மேக்ஸில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பிளெண்டர்லேருந்து கற்றுக்கலாம். ஒவ்வொரு நாளும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். சரிங்களா? அண்டு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இது இருந்தால் லேயர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஷார்ட்கட்டு என்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாயாவ எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஸ்க்ரீன ஃப்ளிப் பண்ணலாம். சரி, அந்த மாரி என்ன பண்ணலாம், 4 வியூ இருக்கும். இப்போ மேக்ஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க 4 வியூ போர்ட் இருக்கும். வெர்டிகலா ஒரு லைன் போகும், ஹரிசாண்டலா ஒரு லைன் போகும். இங்க அந்த மாரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பார்த்தீங்களா இருக்கு, இந்த எட்ஜ். இத புடிச்சு இப்படி இழுத்தீங்கன்னா நீங்கிரும். பட் புடிச்சு இழுத்துறாதீங்க. சரியா? ஜஸ்ட் அதுல அந்த 2 சைட் ஆரோ வரட்டும். அதுல போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. வெர்டிகல் ஸ்ப்ளிட்ன்னு இருக்கும். இந்த வெர்டிகல் ஸ்ப்ளிட்ட எடுத்து, எந்த ஏரியால உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகணுமோ, அந்த ஏரியால ஒரு கிளிக் மட்டும் பண்ணிருங்க, விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. திரும்பவும் இந்த ஏரியால வாங்க. இதுல அந்த 2 சைட் ஆரோ வரட்டும். ரைட் கிளிக் பண்ணுங்க. ஹாரிசான்டல் ஸ்ப்ளிட்ன்னு குடுங்க. என்னடா பாதி தான் வருது, பாதி இங்க வரலையே! அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த ஸ்க்ரீன் வேற, இது வேற. இதுல கிளிக் பண்றது முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஸோ அதே மாரி நான் என்ன பண்றேன், திரும்பவும் இத செலக்ட் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி, ஹாரிசான்டல் ஸ்ப்ளிட்ன்னு குடுத்து, இதுல போய் ஒரு கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா? 4 வியூ போர்ட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம். இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, திரும்ப அதே மாரி அதுல போங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த வாட்டி ஜாயின் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிருங்க. முடிஞ்சுச்சா? திரும்ப இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜாயின் ஏரியாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்க முடிச்சு விட்டுருங்க. தென் இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜாயின் ஏரியாஸ். முடிஞ்சு போச்சா? ஒரு வாட்டி விட சொல்றேன். வெர்டிகல் ஸ்ப்ளிட். ஓகே. இந்த மாரி வச்சுட்டீங்களா? இதுல ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் போணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதுல போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்களா? 2 சைட் ஆரோ வரும். ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் பண்ணிருங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரியா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும்போது சூப்பரா இருக்கும். பிளெண்டர் அனிமேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்டிங். சரிங்களா? ஸோ நல்லா படிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நெறைய விஷயங்கள் சொல்லி தருவேன் அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாம். பார்த்து நெறைய கத்துக்கோங்க. ஓகே.